ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யணும்னா, பாருங்கள், ஒரு கடாயில் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இது மூணு தான் போட்டு முதல்ல வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்தது இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் போட்டுருணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். முதல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அடுத்தது கொஞ்சம் உப்புத்தூள் போடணும். கல் உப்பும் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வேணும்னா மிளகுத்தூள் போடலாம் லாஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நம்முடைய விருப்பம்தான். அதுக்கு பிறகு இந்த காய் வேகணும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த காய் வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் அப்படியே போடணும். பிறகு பாருங்கள், இந்த காய் நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா கூட போதும். ஸ்லிம்லேயே வேக வச்சா கூட வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்துருக்குங்க. நல்லா வெந்திருக்கும். 5 மினிட்ஸ் வெந்தாவே காய்கறி கீரைங்களுக்கெல்லாம் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே போதும். காய்கறி நம்ம அறிகிற அந்த அளவை பொறுத்தது. இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், அப்படி கொத்தமல்லி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுடைய பிரியம், நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டு அதை ஒரு நல்ல ஒரு ருசிகரமாக செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி காய்கறி பொரியல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா உடலுக்கு மிகவும் நல்லது. பீட்ரூட் நம்ம உடலில் ப்ளட்டு நமக்கு ப்ளட்டுக்கு நல்லது. ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளட் ப்யூரிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.